Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாம் எப்படி இந்த மண்ணிற்கு அறிமுகமானது என்பது குறித்து நாம் விரிவாக பார்த்தோம். இந்த சொல்லி வருகின்ற இந்த வரலாற்று செய்திகள் என்பது மிக சுருக்கமான வரலாற்று செய்தி தான். ஒரு பெரிய வரலாற்று பாடம்லாம் உங்களை எடுக்க போறது இல்ல. இன்ஷா அல்லாஹ் மிக சீக்கிரமாகவே கரண்ட்ல நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம என்ன செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம டீப்பா வந்துடுவோம். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு பாதை போட்டு காண்பிப்பது எதுவென்றால் நம் கடந்த காலத்திலே நாம் யார், நாம் எப்படி இருந்தோம் என்றுதான். இப்ப வடக்கே நடைபெற்ற விஷயங்கள் என்பது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அப்படித்தான் முன்னால இருந்துச்சு. தென்னகம், அதாவது தமிழகம் வேறு, வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் வேறு, இந்த மொழி வேறு, இந்த பண்பாடு வேறு, அந்த மொழி வேறு, அந்த பண்பாடு வேறு, அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா 1950க்கு பிறகு இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு சட்டத்திட்டத்தின் கீழ், ஒரு அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் வந்ததற்கு பிறகு வடக்கே என்ன நடந்தாலும் இங்கே தெற்கையும் பாதிக்குது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அங்கே நடந்த விஷயங்களும் நம்மளோடு தொடர்புடைய விஷயங்கள் தான் என்பதை உணர்ந்துதான் அங்கே என்னவெல்லாம் நடைபெற்றது, யாரெல்லாம் செய்தார்கள், யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள், அவர்கள் எதை செய்தார்கள், அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் மூலமாக இந்த மண் எப்படி வளம் பெற்றது, மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவசியம் ஒவ்வொரு முஸ்லிம் இன்னைக்கு இருக்கிற நம்ம சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் இதுலதான் வருது. வரலாற்றை தெரியாதனாலதான் நமக்கு அதுக்கு ஏதோ சம்பந்தம் இல்ல, ஏதோ இன்னொரு நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற நினைப்பு முஸ்லிம்கள்ட்டே இருக்குது. பல இடங்கள்ல, இங்க தமிழகத்தில் மட்டும் இல்ல, நீங்க போய் பல இடங்கள்ல பேசி பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஏன் பாவா இப்ப போட்டு நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் அப்ப நடந்த கதை அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறோம். அப்ப எங்க போய் முட்டிக்கிறது சொல்லுங்க? நம்மளுடைய வரலாறு என்ன என்பதை உணர்ந்திருக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. சமூக தளத்திலே நம்ம இருக்கிறோம், சமுதாய தளத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் வாழவில்லை. கடுமையான சிக்கலிலே, சமூக சிக்கலிலே சிக்கி தவிக்கக்கூடிய சூழலில் இருந்து வருகிற முஸ்லிம் சமூகம் விரல் நுனியில வச்சிருக்கணும். என்ன நாங்க யார், இங்க பார், எங்களுடைய வரலாறு என்ன செஞ்சிருக்கோம் அங்க பார் அப்படிங்கிறத தூக்கி போடணும். கடைநிலையில், அடிமட்டத்தில், கிராமத்தில், குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் கூட முஸ்லிம்களுடைய சரித்திரத்தை, இந்தியாவில் முஸ்லிம்கள் செய்த சாதனைகளை பேசக்கூடிய அளவிற்கு மாறும்போதுதான் முஸ்லிம்களுடைய சமூக நிலை மாறும். இல்லன்னா ஒண்ணும் தெரியாத மக்களை அப்படியே வச்சிருக்க வேண்டியதுதான், பொம்மை மாதிரி வச்சிருந்து பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அதுக்கு ஏதோ சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு சிக்கலிலே சிக்க வைத்து, சூழ்ச்சிகளை வைத்து அந்நியப்படுத்தி விடுவார்கள். அதனால வரலாற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு சில விஷயத்தை இங்க நம்ம பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்கிறோம். அதுல முக்கியமாக நேற்றைய தினம் நாம் பார்த்தது சிந்து பகுதிக்கு எப்படி, வடக்கே எப்படி இஸ்லாம் அறிமுகமானுச்சு அப்படின்னு சொல்லி. அதனை தொடர்ந்து சிந்து பகுதிக்கு வந்ததை தொடர்ந்து கஜினி வந்தாரு. கஜினி வந்ததிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்க கிளப்பி விடுவாங்க. 17 முறை படையெடுத்தார், கொள்ளையடித்தார் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு உள்ள போக தேவையில்லை. அடிச்சிருக்கலாம், எடுத்திருக்கலாம், இடிச்சிருக்கலாம், எதை வேணாலும் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக நடந்தது, வேற ஒன்றும் கிடையாது. அது கஜினியை தொடர்ந்து கோரி வந்தார், அதுக்கப்புறம் கில்ஜி வந்தார், ஏராளமான மக்கள் வந்தார்கள். இப்படி வந்த இடத்தில் வந்த சுல்தான்கள், வந்த அரசர்களுக்கு மத்தியிலே ஒரு சிலர் வந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்றும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் முத்திரை பதித்து விட்டு சென்றார்கள், வழிகாட்டி விட்டு சென்றார்கள். இப்படித்தான் ஒரு நாடு இருக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய மக்கள் இப்படித்தான், அந்த அரசு, நாட்டை ஆளுகின்ற அரசு அந்த மக்களை இப்படித்தான் அணுக வேண்டும், அவர்களுக்கான வழிமுறைகளை இப்படித்தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டி விட்டு சென்றார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் அந்த வழிகாட்டுதலே பின்பற்றப்படுகிறது. எவ்வளவு பேருக்கு தெரியும் நமக்கு? இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் போட்டு தந்த அந்த பாதை, அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகள், அதுதான் இன்றளவுக்கும் பின்பற்றப்படுகிறது, பல்வேறு வடிவங்களிலே பின்பற்றப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், டெல்லிக்கு போனோம்னு சொன்னா குதுப் மினார், இங்க இருந்து டெல்லிக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அதுல குதுப் மினாரை பார்ப்போம். குதுப் மினார் மிகப்பெரிய, அன்றைய காலகட்டத்தில் அந்த குதுப் மினார் கட்டடத்தை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 200-300 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு அரசர்கள் அவர்கள் பகுதிக்கு, அவர்கள் பங்குக்கு அவர்கள் செய்த அந்த வேலைப்பாடுகளின் காரணமாக மிக உயர்ந்த கோபுரமாக இன்று யுனெஸ்கோவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உலக அதிசயம் குதுப் மினார். அந்த குதுப் மினாரை கட்டினது, அடிக்கல் போட்டது குதுபுதீன் ஐபக் என்பது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். குதுபுதீன் ஐபக் என்கின்ற மன்னர் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டினாரு அப்படின்னு சொல்லி. அந்த குதுபுதீன் ஐபக் ஒரு ஆளை கண்டெடுத்தார்.
இதுதான் நம்ம இப்ப பார்க்க போற ஆள். குதுபுதீன் ஐபக் நம்ம பார்க்க போறது இல்ல. அவர் செஞ்ச சாதனை குதுப்பின்னா நிக்கிறது தெரியும். குதுபுதீன் ஐபக் என்பவர் ஒரு நபரை கண்டெடுத்தார், வளர்ப்பு மகனாக வைத்துக் கொண்டார். அந்த வளர்ப்பு மகனுடைய பெயர் சம்சுத்தீன் இல்துமிஷ், இதுதான் அவருடைய பெயர். அவர் துருக்கி வம்சத்தை சேர்ந்தவர். இந்த சம்சுத்தீன் இல்துமிஷ்ங்கிறவர் துருக்கி வம்சத்தை சேர்ந்தவர். அவர் அங்கே இங்கேயும் போய் ஆளாளுக்கு கைமாறப்பட்டு கடைசியில் அனாதையா அடிமையா அளவு இவர் நம்ம குதுபுதீன் ஐபக் அவரை கண்டெடுத்து தன்னுடைய வளர்ப்பு மகனாக ஆக்கி கொண்டார். பிறகு குதுபுதீன் ஐபக் மறைவிற்கு பிறகு சிறிய போராட்டத்திற்கு பிறகு இவர் கைக்கு ஆட்சி வருகிறது. யாரு? சம்சுத்தீன் இல்துமிஷ் என்பவர் கைக்கு ஆட்சி வருகிறது. இந்த சம்சுத்தீன் இல்துமிஷ் என்பவர் ஒரு மிகச்சிறந்த சாதனையாளராக, மிகச்சிறந்த வழிகாட்டியாக, நீதிமானாக, ஒரு அரசர், ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி விட்டு சென்றார். அதனால இந்த சம்சுத்தீன் இல்துமிஷ தான் அப்பாசிய கலிஃபாக்கள் அங்கீகரித்த, இந்தியாவிலே அங்கீகரித்த முதல் கவர்னர். சுயேட்சையான கவர்னரை அப்பாசிய கலிஃபாக்கள் அங்கீகரித்த முதல் கவர்னர். இந்த இந்திய பகுதிக்குள்ள டெல்லியில ஆட்சி பீடமா இருக்கிறதுக்குள்ள சிந்து பகுதியில அவரை வச்சிருந்தாங்க, தாவூத் பின் அஜீஸ். ஆனா 13ஆம் நூற்றாண்டுல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டுல அப்பாசிய கலிஃபாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் கவர்னர் யாருன்னு பார்த்தா இந்த சம்சுத்தீன் இல்துமிஷ். நிறைய சாதனை செஞ்சிருக்காரு, அதெல்லாம் பேசிக்கிட்டே போலாம். அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம், ஏன்னா இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த சம்சுத்தீன் இல்துமிஷ் அவர் செய்த சாதனைகளில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நீதி செலுத்துறதுல இருக்கு பாருங்க. அவர் பக்காவா இருந்திருக்கிறார். ஒரு நீதிமான், ஒரு ஆட்சியாளர், ஒரு கலீஃபா, ஒரு கவர்னர் எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிட்டிருக்கிறதோ அதே போன்று அவரால் முடிந்த அளவிற்கு அதை நடைமுறைப்படுத்தி சென்றிருக்கிறார். அவர் என்ன செய்வாராம், அதாவது அந்த மக்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நேரடி அணுகுவாராம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா நேரடியாக அரசரே அந்த பிரச்சனையை அணுகி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் அப்படிங்கிறது அவருடைய சாதனைகளில் ஒன்று. அதுல அவர் உத்தரவு போட்டிருக்கார் பாருங்க, மக்களிடையே ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் இருக்குமையானால், யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குமையானால் அவர்கள் கலர் உடை உடுத்தி வர வேண்டும், கலர் டிரெஸ் போட்டு வரணும், வண்ண உடை உடுத்தி வர வேண்டும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வெள்ளை ஆடை உடுத்துவதையே பழக்கமாக கொண்டிருந்தார்கள். இந்த அவுரிச்சாயம் அந்த அளவுக்கு அந்த வெளியே வரல. அப்ப என்ன பண்ணா, யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா கலர் உடை உடுத்தி வர வேண்டும். மக்களிடையே யார் கலர் உடை, வண்ண உடை உடுத்தி வருகிறாரோ அவருக்கு பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம். அவரை தேர்வு செஞ்சு அவரை அழைத்து அவருக்கு என்ன பிரச்சனையோ என்ன சிக்கலோ அதை நேரடியாக அரசரே தீர்த்து வைப்பார். இது ஒரு நடவடிக்கை ஆயிடுச்சா. இன்னொரு நடவடிக்கை நம்ம பழைய சங்க இலக்கியங்கள்ல பார்த்திருக்கிறோம். சேர சோழ மன்னர்கள் இல்ல, சேரன் செங்குட்டுவன் காலத்திலிருந்து நிறைய இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் சொன்னா, அந்த அரண்மனைக்கு வெளியே 2 சிங்கங்கள் இருக்குமா. யாரு? சம்சுத்தீன் இல்துமிஷ் அரண்மனை இருக்கு பாருங்க, அதுக்கு வெளியே 2 சிங்கங்கள். அந்த சிங்கங்களுடைய கழுத்துல பெரிய மணி தொங்க விட்டுருப்பாராம். எந்த நேரத்திலும் 24 மணி நேரம் எந்த நேரத்துல போய் அந்த மணியை அடிச்சாலும் அரசர் வெளியே நேரடியாக நீதி வழங்குவார். இத ஒரு சிஸ்டமா வச்சிருந்தார். ஏன்னா மக்களோடு நேரடியாக தொடர்பு இருக்க வேண்டும், எந்த ஒரு மனிதனும் நீதி வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையின் காரணமாக சம்சுத்தீன் இல்துமிஷ் அவர்கள் செய்த அந்த சாதனை நீதி வழங்குவதிலே பல்வேறு விஷயங்கள் செய்திருக்கிறாரு. அவருடைய காலத்துலதான் செங்கிஸ்கான் படையெடுப்பு நடந்துச்சு, ஈராக்குக்கு மங்கோலியர்கள் படையெடுப்பு நடந்துச்சு. அந்த பிராந்தியங்கள் முழுவதும் அளிக்கப்பட்டது. காட்டு மிராண்டிகள் என்று வர்ணிக்கப்பட்ட மங்கோலிய படையெடுப்பு நடந்துச்சு. மிகப்பெரிய அழிவுகளை இஸ்லாமிய சமூகம் சந்திச்சது. அதனை தொடர்ந்துதான் அவர் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி வந்தாரு. அதெல்லாம் அந்த வரலாற்று நடந்துச்சு. அப்ப அந்த செங்கிஸ்கான் படையெடுப்பப்போ அங்கே வாழ்ந்த அற்புதமான அறிஞர் பெருமக்கள், சாதனையாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், நவீன கண்டுபிடிப்பை செய்த அறிஞர் பெருமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடம் எதுவென்று கருதி டெல்லிக்கு புலம்பெயர்ந்தார்கள். அன்றைய தினம் டெல்லியிலே புலம்பெயர்வது என்பது, டெல்லியிலே சென்று குடியமருவது என்பது சமுதாயத்திலே மிக உயர்ந்த ஒரு விஷயமாக கருதப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில். யார்? இந்த சம்சுத்தீன் இல்துமிஷ் என்கின்ற இவருடைய ஆட்சி காலத்தில். ஆக நீதி செலுத்துவதிலே இவரை பத்தி ஏராளமான வரலாற்று செய்திகள் இருக்கிறது. பல மேலை நாட்டு அறிஞர்களே இவர் எழுதியிருக்கிறாங்க. நீதி செலுத்துவதிலே ஒரு புதிய வழிமுறையை காட்டினார், நேரடியாக அணுகுகின்ற ஒரு முறையை காட்டினார். அற்புதமான ஒரு அரசராக விளங்கினார். 26 ஆண்டுகள் இவர் செய்த சாதனைகள் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்சுத்தீன் இல்துமிஷ். எந்த காலம்? 1211 1236 வரைக்கும் அந்த காலத்துல 13ஆம் நூற்றாண்டுல இவர் செஞ்சிருக்காரு. இவருக்கு அடுத்ததா நிறைய பேர் வந்தாங்க.
அதுல முக்கியமான ஒருத்தர் அலாவுதீன் கில்ஜி, கில்ஜி பரம்பரையை சேர்ந்தவர். இவர் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சில சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். விரிவா நம்ம பார்க்கவே முடியாது, ஏன்னா விரிவா பார்க்கணும், விரிவா தான் பார்க்கணும். அதுக்கு பொறுமையா உட்கார்ந்து மக்களும் கேட்கணும். ஆனா பொறுமை இல்லை நம்மள்ட்ட. அவங்க செய்த சாதனைகள் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படணும். அவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அதுல சுருக்கமா பாயிண்ட் அவுட்டா ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அலாவுதீன் இன்னைக்கு நீங்க வரலாற்று ஆசிரியர்கள்ட்டையும் சரி, நம்ம எதிர்க்கக்கூடிய மாற்று தளத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் சரி, நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா, அணுகுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கும் பல திட்டங்கள் இந்த அலாவுதீன் கில்ஜி வழிகாட்டியது தான், கில்ஜி போடப்பட்ட திட்டங்கள் தான் ஆட்சி நிர்வாகத்திலே பல திட்டங்கள் இன்றளவும் செயல்பட்டு வருகிறது என்பதை அவர்களே ஒத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர் அலாவுதீன் கில்ஜி. இவர் தொடக்கத்துல அவ்வளவு பெரிய இஸ்லாமிய பற்றெல்லாம் கிடையாது. இவர்கிட்ட எந்த நேரம் பார்த்தாலும் போதையிலே மதக்கக்கூடியவர். இது அந்த புறத்துல பாத்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் எந்த நேரத்திலும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்கையில உள்ளவர் இந்த அலாவுதீன் கில்ஜி. ஆனால் இடையிலே பல்வேறு மார்க்க அறிஞர்களுடைய தொடர்பின் காரணமாக இவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பற்றுதலாக மாறுகிறார். இடைக்காலத்துல தான் ஆட்சி பொறுப்புக்கு இடைக்காலத்துல தான், அவருடைய காலத்துல தான், அந்த அலாவுதீன் கில்ஜி காலத்துல தான் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஹஜ்ரத் நிசாமுதீன் அவுலியா டெல்லியில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வாழ்ந்த காலம் அந்த காலம். அப்ப அந்த காலத்துல அரசராக இருந்தவர் அலாவுதீன் கில்ஜி. இவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவருடைய தளபதி பாருங்க, ரொம்ப பாப்புலரான பேர். இவருடைய தளபதி மாலிகாபூர், வரலாற்று ஆசிரியர்கள் அனைவருக்கும் தெரிந்தவர். மதுரைக்கு படையெடுத்து வந்தவர் மாலிகாபூர் என்று எல்லா வரலாற்று ஆசிரியர்களுக்கும் தெரிந்தவர். அந்த மாலிகாபூர் என்பவர் இவருடைய அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி. இந்த மாலிகாபூர் என்பவர் ஒரு அரவாணி, அதாவது திருநங்கை, ஆணும் பெண்ணும் அல்லாத திருநங்கை. அவர் தான் முக்கிய தளபதியாக இருந்தார். அப்ப நம்பிக்கைக்குரியவர், தளபதி நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் இந்த மாலிகாபூர். இப்ப இவருடைய ஆட்சியில், இந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சியில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை இருக்கும். ஆனா இவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியா பகுதிகள் முழுவதுமாக குறுக்கு நெடுக்குமா சாலைகளை போட்டார். ஃபர்ஸ்ட் செஞ்ச சாதனை. முதல் மனிதர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, குமரியிலிருந்து இமயம் வரைக்கும் இந்த சைடு இந்த கொங்கணியிலிருந்து டெக்கான்ல இருந்து இந்த சைடு பெங்கால் வரைக்கும், முல்தானிலிருந்து பெங்கால் வரைக்கும் இப்படி குறுக்கு நெடுக்குமா சாலைகளால் இணைத்தார். முதலாக யாரு? அலாவுதீன் கில்ஜி. ரோட போட்டு திருடர்கள் பயமில்லாமல் ஆக்கிய முதல் தலைவர். ஒன்னாச்சா? அடுத்ததாக இந்தியாவிலேயே முதலாக மதுவிலக்கை அறிமுகப்படுத்திய மன்னர் அலாவுதீன் கில்ஜி என்பவர் தான். சட்டத்தின் மூலமாக மது குடிப்பது, விற்பது, துணை நிற்பது அத்துணையும் தடை செய்யப்படுகிறது என்கின்ற சட்டத்தை இயற்றி காந்தியடிகள், பிற்காலத்தில் காந்தி தான் பூரண மதுவிலக்கு என்று வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எப்போ? 14ஆம் நூற்றாண்டிலேயே மதுவிலக்கை அறிமுகப்படுத்திய மாபெரும் தலைவர் அலாவுதீன் கில்ஜி. ஆச்சா? அடுத்தது என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப முக்கியமா பாருங்க, இன்னைக்கு என்ன பண்ணணும், இந்த செய்திகள்லாம் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையுமே இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி பாருங்க. அன்னைக்கு எப்படி எல்லாம் அவங்க செஞ்சுட்டு போனாங்க, இன்னைக்கு எப்படி எல்லாம் நடக்குது, அப்படி ஒன்னையும் இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி பார்த்தா இதுல உள்ள வீரியம் என்னங்கிறது தெரியும். அடுத்ததாக அலாவுதீன் கில்ஜி செய்த மிகப்பெரிய சாதனை, வேளாண் விவசாயிகள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த வேளாண் விவசாயிகளை அவர்கள் உற்பத்தி செய்கின்ற, அவர்கள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவரை முதலாக இந்திய மண்ணிலே விளையும் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்யக்கூடிய அந்த கம்பெனியையும் நிறுவனத்தையும் உருவாக்கினார். அலாவுதீன் கில்ஜி தான் அரசினுடைய, அதாவது விவசாயிகள், வேளாண் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்து அதை அரசே கொள்முதல் செய்யக்கூடிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது இந்த அலாவுதீன் கில்ஜி. அதனால மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட ஒரு மன்னர். அலாவுதீன் கில்ஜியை பத்தி ஒரு பெரிய புத்தகமே போடலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அவ்வளவு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கெல்லாம் ஃபவுண்டர் யாரு அறிமுகப்படுத்தினான்னு பாத்தீங்கன்னா அங்கதான் போய் நிக்கணும். அந்த 14ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு நம்ம ஆள்கிட்ட தான் போய் நிக்கணும். ஆனா நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆக மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட மன்னர். அவர் வளர்த்தார் பாருங்க படை தளபதி அந்த மாலிகாபூர் என்ற அரவாணி, இவரால் விஷம் வைத்து கொல்லப்பட்டார். இறுதியாக இவர் தான் மதுரையை படையெடுத்து வந்தார். இந்த மாலிகாபூர் படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. இவரால் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் அலாவுதீன் கில்ஜி. ஆக இவர்களுடைய இந்த பங்களிப்பு அரசவையிலே, நிர்வாகத்திலே
ஆட்சி நீதி வழங்குவதிலே பல்வேறு துறைகளிலும் இவர்கள் செய்த நான் குறிப்பிட்டு 1-2 மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் இவர்கள் செய்த நிர்வாக சீர்திருத்தம், அலாவுதீன் கில்ஜி அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டங்கள், இவை எல்லாம் இந்த மக்களுக்கான திட்டங்கள். இது கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இந்த மக்கள் அங்கே இருந்து வந்தவர்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த மண் இருக்கு பாருங்க, இந்திய மண், பொதுவா எல்லா இடத்தையும் சேர்த்த இந்திய மண், இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. நீங்க எதை ஊத்தினாலும் உள்வாங்கிக்கும், எதை கொண்டு வந்தாலும் உள்வாங்கி அது இந்த மண்ணுக்குரிய மக்களாக மாற்றும். அப்படி ஒரு தன்மை இந்த மண்ணுக்கு இருக்கிறது. நீங்க வரலாற்றுல கொஞ்சம் டீப்பா சிந்திச்சு பாருங்க, எல்லாமே இந்த மாதிரி தெரியும். எந்த கொள்கை வந்தாலும் சரி, இஸ்லாம் வந்தாலும் கிறிஸ்தவம் வந்தாலும் எது வந்தாலும் சரி, அது அப்படியே உள்வாங்கிக்கும். உள்வாங்கி இந்த மண்ணுக்குரிய மக்களாக அது மாற்றும். அப்படித்தான் அந்த ஆட்சியாளர்களை மாற்றியது. கரடு முரடாக வந்தவர்களை எல்லோரையும் அது கரைய வைத்து இந்த மக்களுடைய அமைதியான பண்புக்கு நிகராக அவர்களை மாற்றி மக்களுக்கான மன்னர்களாக மாறினார்கள். மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள், மக்களுக்காகவே திட்டம் திட்டினார்கள். அன்பு சகோதரர்களே, இது 2 விஷயம். அதாவது ஷம்சுத்தீன் இல்துமிஷ், அலாவுதீன் கில்ஜி. இந்த சம்சுதீன்ங்கிற பேரு, இந்த அலாவுதீன்ங்கிற பேரெல்லாம் இதுக்கு அப்புறமா தான் வருது. நிறைய பேர் நம்ம ஊர்களிலே வச்சிருப்போம். சம்சுதீன்னா என்ன பேரு தெரியாது, யார் பேரு தெரியாது, அலாவுதீன்னா என்ன பேரு தெரியாது. இந்த பேர்கள்லாம் எப்ப பாப்புலர் ஆனிச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்களுடைய வருகைக்கு பிறகு பாப்புலர் ஆனிச்சு. அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய தலைவர், ஒரு அரசர், ஷேர்ஷா. வரலாற்றிலே வந்த இந்தியாவை ஆண்ட சுல்தான்களில், அரசர்களில், மாமன்னர்களில் மிகச்சிறந்த அளவிற்கு விளங்கியவர்களில் ஒரு சில பேருடைய சாதனைகளில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் சம்சுத்தீன் இல்துமிஷ் என்கின்றவரும் அலாவுதீன் கில்ஜி என்கின்ற 2 அரசர்களும் மாமன்னர்களும் ஆற்றிய சேவைகள், பங்கு, இந்த நாட்டினுடைய மக்களுக்கு அவர்கள் செய்த சாதனைகள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் அனைவரும் அதை வாங்கி படிக்க வேண்டும். அதுதான் நம்ம அவர்களுக்கு செய்யற கடமை இல்ல, நம்ம அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டும். இது ஒண்ணாச்சா? இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த இந்திய மண்ணிற்கு, அதாவது நிர்வாக சீர்திருத்தத்தினுடைய தந்தை என்கின்ற பெயரை பெற்ற ஆப்கன் தி கிரேட் என்று சொல்லக்கூடிய ஷெர்ஷா என்ன செய்தார், இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள் இந்த செய்திகளைத்தான் முதலில் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது மார்க்க ரீதியான விஷயங்கள் என்பது அடிப்படையிலேயே அவர்கள் நமக்கு குழந்தையாக பிறந்த தினத்திலிருந்தே நாம் அவர்களுக்கு ஊட்டி வருவோம் என்பதிலே எள்முனை அளவும் சந்தேகமில்லை. நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே நாம் உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்டிருக்கின்ற கட்டளை, அதுதான் தலையாய கடமை. ஆனால் அவர்கள் வளர்கின்ற நேரத்திலே, சமூக தளங்களிலே அவர்கள் பணியாற்றுகின்ற நேரத்திலும், அவர்களுடைய வாழ்க்கையில் சமூக தளத்திலே எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் எதிர்த்து நின்று சாதனை செய்வதற்கு, தங்களுடைய வரலாற்றை சொல்லி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வரலாற்றை தெரிந்திருக்க வேண்டும். இந்த மண்ணில் பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய சமூகத்தில் முஸ்லிம்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு, சாதனைகள், பங்களிப்புகள் என்ன என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முஸ்லிம் அடுத்து வரக்கூடிய தலைமுறை அனைத்தும் இது குறித்து விரிவாக தெரிந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தின் காரணமாக இந்த செய்திகள் எல்லாம் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு தேவையான விஷயம். இந்த விஷயத்துல முழுமையா நம்ம கவனம் செலுத்து. இன்னும் நிறைய புத்தகங்களை நம்ம எழுதி தள்ளணும். வரலாற்று ரீதியான ஆய்வு மாணவர்களை உருவாக்க வேண்டும். இப்ப நீங்க IAS படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறோம். இந்த வருஷமே பாத்தீங்கன்னா 16 குழந்தைகளை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அவர்களை 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி 1ஆம் ஆண்டிலிருந்து முழுமையாக நிர்வாகத்துறை நோக்கி, IAS IPS துறை நோக்கி அவர்களை வார்த்தெடுத்து வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதிலிருந்து 16 குழந்தைகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு அவசிய தேவை என்ன? இப்ப நான் சொல்லுகின்ற இந்த செய்தி தான் தேவை. இப்ப இந்த செய்தியை தான் அவர்கள் மனசுல கொண்டு போய் பதிக்கணும். பதித்தால் மட்டும்தான் சமூக தளத்திலே நாளை முஸ்லிம் சமூகத்திற்கு பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க முடியும். அப்படி என்றால் இந்த வரலாற்றை எல்லாம் தெரிந்த, முஸ்லிம்களுடைய சாதனைகள் எல்லாவற்றையும் புரிந்த மக்களை அரசு நிர்வாகத்திலே கொண்டு அமர்த்த வேண்டும். அப்படி அமர்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு முதலிலே நாம் சொல்லித்தர வேண்டும், அதற்கு முதலிலே நாம் படித்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே வரலாற்றிலே வந்து வாழ்ந்த மனிதர்கள், வாழ்ந்த மன்னர்களுடைய சாதனைகளில் ஒரு சிலவற்றை பார்த்தோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் அல்ல, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களை பார்த்து வியந்த ஒரு மாமனிதர் ஆப்கன் தி கிரேட், அக்பர் தி கிரேட் என்று சொல்வார்கள். இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, வரலாற்றை இன்னைக்கு நீங்க வரலாற்றை எழுதி வச்சிருக்கான் பாருங்க.
இன்னைக்கு வரலாற்றை எழுதி வச்சு எதெல்லாம் மிகச்சிறந்த காலம் பொற்காலம் என்று சொல்றானோ அதெல்லாம் பொய்க்காலம். பொற்காலம் என்று இன்னைக்கு எவெல்லாம் எதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறானோ, அது தமிழக வரலாறாலும் சரி, இந்திய வரலாறாக இருந்தாலும் சரி, களப்பிரர்களுடைய அற்புதமான காலத்தை இருண்ட காலம் எழுதி வச்சிருப்பான். ராஜராஜ சோழனுடைய காலத்தை வந்துட்டு பொற்காலம் எழுதி வச்சிருக்கான். யாருக்கு பொற்காலம்? அவளுக்கு பொற்காலம். களப்பிரர்களுடைய காலத்தை இருண்ட காலம் எழுதி வச்சிருப்பான், தமிழர்களுடைய காலத்தை. அதனால இன்றைக்கு எதையெல்லாம் பொற்காலம் என்று சொல்கிறார்களோ வரலாற்றிலே அவை அத்தனையும் பொய்க்காலம். பொற்காலத்தை நாம் தான் எழுத வேண்டும். உண்மையான பொற்காலம் இன்றும் வெளிவராமல் இருக்கிறது. அதை நாம் தான் வெளியே கொண்டு வர வேண்டும். அதில் ஒரு சிலவற்று தான் நான் சொல்லக்கூடிய இந்த காலங்கள் என்பது. ஆக இந்த காலத்தில் இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷய நேரத்தில் ஷேர்ஷா, மாவீரன் ஷேர்ஷா, ஆப்கன் தி கிரேட் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான தலைவரை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் 2 அரசர்களை பற்றி பார்த்தோம். இது எதுக்காக? எல்லாம் இன்னைக்கு தேவை. இப்ப நான் சொல்லிட்டு வர்ற விஷயங்கள் பாருங்க, அடுத்தடுத்த நாட்களிலே வரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இதுல இருந்து தான் உருவணும். ஃபண்டமெண்டல் இதுதான். இது உரசி பார்க்கிறது. என்னப்பா அப்படி இருந்தோமே, இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே, இப்ப நாளைக்கு நம்ம அப்படி மாறா என்ன செய்யறது? அந்த மாதிரி மாறணும், அவர் செஞ்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்காண்டி தான் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக ஆப்கன் தி கிரேட் என்று சொல்லக்கூடிய ஷெர்ஷா, இவருடைய காலம் என்பது நல்ல கவனிங்க, முகலாய பேரரசனுடைய காலம். அதாவது அதற்கு முன்பாக யாரெல்லாம் வந்தார்களோ, 1526க்கு முன்பாக யாரெல்லாம் வந்தார்களோ, மன்னர்களாக படையெடுப்பு மூலமாக வந்தார்களோ, அவர்கள் அனைவரும் பாரசீக பகுதிகளில் இருந்து வந்தவர்கள். இந்த முகலாய மன்னர் பாபர் இருக்கார் பாருங்க, 1526 வந்த பாபர் இருக்காரு, இவர் மட்டும் மங்கோலியாவிலிருந்து வந்தவர். அந்த முகல்ங்கிற வார்த்தையே மங்கோல்ல இருந்து வந்த வார்த்தை தான். மங்கோலியத்திலிருந்து செங்கிஸ்கானுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர். இவங்க வந்ததுக்கும் அதுக்கு முன்னால் வந்தவர்களுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மார்க்கம் ஒண்ணு மட்டும் இஸ்லாம். ஆக இந்த முகலாய பேரரசு 1526 ஜஹீருத்தீன் பாபர் அவர் தலைமையில் அமைக்கப்பட்டது, அறிமுகம் செய்யப்பட்டது. அவர் தான் அதுக்கு வந்துட்டு ஃபவுண்டர் பாபர். பாபருக்கு பிறகு ஹுமாயூன், பாபருடைய மகன் ஹுமாயூன். இப்ப இவங்க எல்லாருமே, பாபர் ஒரு அளவுக்கு கரெக்டா இருந்தா கூட ஹுமாயூன் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு ஆடம்பரங்களிலே திகழ்த்தவராக இருந்திருக்கிறார். அப்ப இந்த ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்திலே இடையிலே 5 ஆண்டுகள், 5 இயர்ஸ் மட்டும், ரொம்ப பாயிண்ட் அவுட், அந்த 5 வருஷம் மட்டும் இந்த ஷெர்ஷாவுடைய ஆட்சி ஏற்படுகிறது. ஹுமாயூனுடைய ஆட்சி, தவறான ஆட்சியின் காரணமாக ஷெர்ஷாவுடைய ஆட்சி, ஷெர்ஷா என்பவர் ஆப்கானியர், அவர் ஆப்கான் பரம்பரையை சேர்ந்தவர். அவருடைய ஆட்சி டெல்லியை தலைநகராக கொண்டு இந்த 5 ஆண்டுகளில் ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த 5 வருஷத்துல இவர் செய்த சாதனைகள், அதனாலதான் சொல்ற நிர்வாக சீர்திருத்தத்தினுடைய தந்தை, இந்திய நிர்வாக சீர்திருத்தத்தினுடைய தந்தை, பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர். ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி நடைபெற வேண்டும், ராணுவம் எப்படி இருக்க வேண்டும், உளவு நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த மண்ணிற்கு வழிகாட்டி விட்டு சென்றவர். அதோடு மக்களுக்கான ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சென்ற மாமன்னர் ஆப்கன் தி கிரேட் ஷெர்ஷா. இவருடைய ஆட்சி காலம் தான் பொற்காலம். இதுதான் பொற்காலம். இல்லாததையெல்லாம் பொற்காலம் எழுதி வச்சிருக்கான். இப்போ எதெல்லாம் வந்துட்டு இந்த மக்களை அடிமைப்படுத்தி சுரண்டியதோ அவளுக்கு பொற்காலமாக இருந்தது எல்லாம் பொற்காலம், அவளுக்கு எதிராக இருந்தது எல்லாம் இருண்ட காலம் அப்படி என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாற்றுக்கு நடுவே அற்புதமான ஆட்சியை தந்த மாவீரர் ஷெர்ஷா. இவர் 5 வருஷம் மட்டுமே வாழ்றார். இவருக்கு தான் நிர்வாக சீர்திருத்தத்தினுடைய தந்தை. அது வரைக்கும் ஒரு முறையான நிர்வாகம் கிடையாது, கண்டதே கோலம். எது பண்ணாலும் அவர் அரசர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். இன்னைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம், அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஷெர்ஷா வந்த உடனேயும் பாருங்க, முதல் முறையாக இந்த அரசு நிர்வாகத்தை ஒவ்வொரு டிவிஷனா பிரிக்கிறார். அதாவது நீதித்துறை, ஜுடிஷியரி என்று ஒரு துறை, நிதித்துறை, பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஒரு துறை. இன்னைக்கு எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் எங்க யார் போட்ட விதை, இப்படி எல்லாம் பிரிச்சு கிட்டத்தட்ட 72 துறைகள் இருக்கு பாருங்க மத்திய அரசுல. எப்படி வந்துச்சு இதெல்லாம்? இவங்களுக்கு யாருக்கு தெரியும்? எல்லாம் அவங்க போட்டு தந்தது. போட்டு இப்படி தாண்டா ஆளணும், இப்படித்தான் ஆட்சி செய்யணும் அப்படி என்று காட்டி விட்டு சென்றார்கள். அப்ப நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஜுடிஷியரி, நிதித்துறை ஒரு தனியாக ஒரு துறை, பாதுகாப்புத்துறை, அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அயல்நாட்டுத்துறை, அப்புறம் ஆவண பாதுகாப்புத்துறை, டாக்குமெண்டேஷன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சேமிக்கத்துறை, ஆவண பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு, ஷெர்ஷா தான் அறிமுகப்படுத்துறாரு. ஒவ்வொரு டிவிஷனையா பிரிக்கிறார். டிவிஷனையா பிரிச்சு அதுக்கு சரியான ஆட்களை பொறுத்துகிறார்.
ஷெர்ஷாவுடைய முறையான ஆட்கள் எல்லாம் இந்த 5 வருஷத்துல அற்புதமான ஆட்சி அதுக்கு போட்டு அற்புதமான ஒரு நிர்வாகத்தை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்றார். ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததா பாருங்க, அவர் அறிமுகப்படுத்திய இந்த நிலவரி சீர்திருத்தம். இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு நிலத்தை போய், விவசாய நிலத்தை போய், அது நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா, எவ்வளவு விளையும், அதுக்கு எப்படி வரி போடுறது, எப்படி அளக்கிறது, அத்தனையும் காட்டி விட்டு செஞ்சு விட்டு இப்படித்தாண்டா செய்யணும் என்று போட்டு காட்டி விட்டு சென்றார். நிலவரி சீர்திருத்தத்தினுடைய தந்தை. நீங்க யார போய் கேளுங்க, அரசு ஊழியர்கள் யார போய் கேளுங்க, அரசு ஊழியர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருந்தா, நம்ம ஆளுக்கு ஜாஸ்தியா இல்ல இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஃபவுண்டர் யாருன்னு பாருங்க, ஷெர்ஷா தான். ஆக நிலவரி சீர்திருத்தம், நிலத்தை அளக்கின்ற முறையிலே, வரி வசூல் செய்கின்ற முறையிலே, அதாவது அளந்து அவர்களிடம் ஒப்பீடு செய்கின்ற போது, வரி விதிக்கின்ற போது வந்துட்டு அவர்கள் பிளெக்சிபிளா இருப்பாங்க. அவங்கள்ட்ட இல்ல என்ன கொஞ்சமா தான் இருக்குது, ஆத்து பாசனம் இல்ல, வானம் பார்த்த பூமி தான், அதனால ஒரு போகம் தான் 2 போகம் தான், 1 போகம் தான் விளையுது, நாங்க எங்கனால அரிசி போட முடியல, வேற எதாவது போட முடியுது இப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுடைய செய்திகளை காதில் வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஏற்றாறு போற வரி விதிப்பது, விதித்ததற்கு பிறகு வரியை நிர்ணயம் செய்ததற்கு பிறகு வசூல் செய்வதிலே கண்டிப்பு காட்டுவது. அற்புதமான சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஷெர்ஷா. ஆச்சா, அடுத்ததாக இவர் செஞ்ச பெரிய ஒரு சாதனை பாருங்க. இன்னைக்கும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்க சாதனை பாருங்க. இன்றைக்கும் முல்தான்ல இருந்து, எங்க இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்குது, முல்தான்ல இருந்து பெங்கால் வரைக்கும் ஒரு ரோடு போடுறார். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ரோடு. அதுக்கு பேர் தான் கிராண்ட் ட்ரங்க் ரோடு. இன்னைக்கும் பாருங்க கிராண்ட் ட்ரங்க் ரோடு இருக்குது. யார் அறிமுகப்படுத்தினது? ஷெர்ஷா. முல்தான் எங்க இருக்குது? கல்கட்டா எங்க இருக்கு? 1500 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறார். 1500 ரோடுக்கு ரோடு போட்டதும் இல்ல, ரோட சாலைகளை, நெடுஞ்சாலைகளை எப்படி செய்ய வேண்டும், எப்படி போட வேண்டும் என்பதையும் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ரோட போட்டு ஒவ்வொரு சைடும் மரத்தை நடுறாரு பாருங்க. ஏன்? வழிபோக்கர்கள் போகின்ற நேரத்தில் அவர்கள் தங்குவதற்கு, இளைப்பாறுவதற்கு இந்த மரங்கள் அவசிய தேவை என்று 1500 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு மரத்தை நட்டு ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு மண்டபத்தை கட்டுறார். நெடுஞ்சாலையில பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகளுடைய வசதிக்காக நெடுஞ்சாலைகளிலே மண்டபத்தை கட்டி 10 கிலோமீட்டருக்கு ஒரு மண்டபத்தை கட்டி அங்கே வந்து போவர்களுக்கு உணவும் வழங்கப்படுகிறது. சைவம் வேணுங்கிறவங்க சைவத்துக்கு போகலாம், அசைவம் வேணுங்கிறவங்க அசைவத்துக்கு போகலாம். அப்படி அவர் அற்புதமான 10 கிலோமீட்டருக்கு இடைவெளியிலே அவர் அந்த சாலைகளை உருவாக்கி அந்த இடத்தை கட்டுகிறார், மண்டபத்தை கட்டுறார். அதுக்கு பேர் தான் சிராயின்னு பேரு. இன்னைக்கு நீங்க நம்ம சென்னையில இருக்கு பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி சித்திக்கு சிராயின் இருக்கு பாருங்க. இந்த சிராய்ங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா ஷெர்ஷா அறிமுகப்படுத்தியது. வழிபோக்கர்களுடைய நலனிற்காக அவர்கள் திருட்டு பயம் இல்லாமல், எந்த விதமான அவர்களுக்கு எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையும் ஏற்படாமல் நிம்மதியாக பிரயாணம் செய்வதற்கு, முதலில் ஒரு நாடு வளர்வதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கட்டுமான துறை, அதிலே சாலைகள் என்பது மிக முக்கிய பங்காற்றுகிறது. இன்றைக்கும் ஒரு நாடு டெவலப்பான நாடு என்று எதை சொல்வார்கள் என்றால், அந்த நாட்டினுடைய போர்ட் நல்லா இருக்கணும், துறைமுகம் நல்லா இருக்கணும், அந்த நாட்டில் ஜெனரேட் பவர் உற்பத்தி பண்றது எரிசக்தி துறை வந்துட்டு அற்புதமா இருக்கணும், சாலை போக்குவரத்து சரியா இருக்கணும், விமான போக்குவரத்து சரியா இருக்கணும். அதைத்தான் இன்றைக்கு வளர்ந்த நாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அற்புதமான அந்த சாலைகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் அலாவுதீன் கில்ஜி. குறுக்க எல்லா நெடுஞ்சாலைகள் போட்டாலும் இவர் ஒரு நீண்ட நெடுஞ்சாலையை போட்டு அதை எப்படி பராமரிக்கணுங்கிறதையும் செஞ்சு காட்டினார். 10 கிலோமீட்டருக்கு ஒரு மண்டபத்தையும் கட்டினாரு. பிறகு ஒவ்வொரு மண்டபத்துக்கு இடையிலேயே 2 குதிரை வீரர்கள். ஏன்னா அந்த அஞ்சல் தபால் போக்குவரத்தை வந்துட்டு இவர் அப்பதான் அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. விரைவாக செய்திகள் சென்றடைய வேண்டும் என்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை அறிமுகப்படுத்துறாரு. தபால் போக்குவரத்து துறை, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செய்திகள் மிக விரைவில் செல்ல வேண்டும். 10 கிலோமீட்டருக்கு 2 குதிரை வீரர்கள் அற்புதமாக அமைத்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை அறிமுகப்படுத்திய மன்னர். ஆக ஷெர்ஷாவினுடைய சாதனைகள். அதுல பாருங்க இன்னொரு விஷயம் பாருங்க, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இந்த ரூபாய் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல இந்திய ரூபாய்ன்னு சொல்றோம், ஸ்ரீலங்காக்கு போனாலும் ரூபாய்ன்னு தான் சொல்றாங்க, மாலத்தீவுக்கு போனாலும் அதுதான் சொல்றாங்க, இன்னும் பல நாடுகள்ல ரூபாய் ருபியா அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கு. பாகிஸ்தான்லயும் அதுதான். ஒரு ஏறக்குறைய 7-8 நாடுகள்ல இந்த பேர் இருக்குது. இந்த பேரை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா. அதுக்கு முன்னால வரைக்கும் பல்வேறு விதங்களை பண்டமாற்று முறையிட்டோம், பல்வேறு விதங்கள்ல நாணயங்கள் அடிக்கப்பட்டு காயின்ஸா போய்கிட்டு இருந்தாலும் இந்த ரூபாய் என்கின்ற வார்த்தையை அறிமுகம் செய்து அதற்கு அந்த நோட்டை அச்சடித்து இந்திய மண்ணிலே இந்த வார்த்தையை அறிமுகம் செய்தவர், கரன்சிக்கு பேரை வச்சவர் மாமன்னர் ஷெர்ஷா. அதன் மூலமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 7-8 நாடுகள்ல இந்த வார்த்தை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பாருங்க,
நீதிமன்றத்தில். ஏன்னா மிகப்பெரிய நிலப்பரப்பு, ஷெர்ஷா ஆண்டு 5 ஆண்டு காலம் வந்துட்டு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அதுல ராணுவத்துறை வந்துட்டு பக்காவா இருந்துச்சு. அதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், வரலாற்று ஆசிரியர்கள் பல தத்துவ ஞானிகளும் பல்வேறு தத்துவங்களை இந்த மண்ணிற்கு அறிமுகப்படுத்திய, மக்களுடைய மேன்மைக்காக அறிமுகப்படுத்திய ஞானிகள் சொன்னது, ஒரு சமூகமோ ஒரு நாடோ 2 விஷயங்களில் அவர்கள் கட்டமைப்போடு கட்டுக்கோப்போடு தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு சமூகமோ அல்லது ஒரு நாடோ 2 விஷயங்களில். என்ன அந்த 2 விஷயம்? ஒன்று அறிவாற்றல், அறிவு பலம், அறிவு படை, இன்னொன்று ஆயுதப்படை, ராணுவம். இந்த 2ம் அப்டேட் செய்யப்பட்டதாக, நவீன விஷயங்களை உள்ளடக்கியதாக, மிக தெளிவாக இருக்க வேண்டும், இன்றைய நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். ராணுவ பலமும் ஆயுத பலமும் அறிவு பலமும் 2ம் தெளிவாக இருக்குமேயானால் ஒரு சமூகத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ இழப்புகளோ சோதனைகளோ வராது. 2 விஷயமும் கிளியரா இருக்கணும். அப்ப ஒரு நாட்டுக்கு வந்துட்டு ஆயுத பலம் என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நவீன ஆயுதங்களை உள்ளடக்கிய ராணுவத்தை தான் அவர்கள் வல்லரசு என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது இன்றைக்கு நவீன துறைகளில் எவர் கோலோச்சுகின்றாரோ அது உயர்ந்த சமூகம். நம்ம இருக்கிற ஆண்டு ஒரு நிமிஷம் நம்ம கேள்விக்குறி போட்டு பார்க்கணும். அப்ப முன்னேற்ற பாதையில் செல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். அதன் அடிப்படையில் ஷெர்ஷா அவர்கள் ராணுவத்துறையை பக்காவா வைத்திருந்தார். ராணுவத்துறை என்பது மிக உயர்ந்த படை வீரர்களை கொண்ட, மிக பெரிய படைபலத்தை கொண்ட அற்புதமான ராணுவத்துறையை கட்டமைத்திருந்தார். அதற்கு துணையாக, ராணுவத்துறைக்கு துணையாக உளவுத்துறையையும் மிக சிறந்த முறையில் அவர் வைத்திருந்தார். நீதி செலுத்துவதிலே அவர் வந்துட்டு முனையளவும் கருணை காட்டியது கிடையாது. இதுதான் ரொம்ப, அவர் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அவரை கூட்டி தவறு செய்பவராக இருந்தால் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டது. அற்புதமான ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்தார். இந்த நீதி வழங்குவதிலே பாருங்க, ஒவ்வொரு பகுதிகளாக பிரிச்சு, ஏன்னா பெருசா நிலப்பரப்பு பெருசா ஆயிடுச்சு. அப்ப ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து அதுக்கென்றே தனித்துறை இருக்கிறது, ஜுடிஷியரி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் இது போன்ற ஜுடிஷியரை நியமித்து மதரசாவிலே பயின்றவர்களை வைத்து அங்கே நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்துல அவர்களுக்கு தான் முன்சீப் கோர்ட் பேரு. இன்னைக்கும் பாருங்க, பல ஊர்கள்ல பாருங்க, கிராமங்கள்ல அந்த பேரூராட்சி மன்றங்கள்ல பல ஊர்கள்ல இருக்குது முன்சீப் கோர்ட் இருக்கும், மாவட்ட முன்சீப் கோர்ட். இந்த முன்சீப்ங்கிற வார்த்தையும் ஷெர்ஷா கொடுத்தது. அந்த மாவட்ட கோர்ட்டுமே அறிமுகப்படுத்தியது. மாவட்ட அளவிலேயே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்களுடைய பிரச்சனை வருகின்ற போது அவர்களுக்கு நீதி சொல்வதற்காக மதரசாவில படித்த ஆலிம் பெருமக்கள் அங்கே நீதிபதிகளாக அமர்த்தப்பட்டார்கள் ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்துல. இன்றைக்கும் முன்சீப் கோர்ட்டுகள் என்ற பெயர் அளவிலேயே நடைபெற்று வருகிறது. இப்படி நிர்வாக சீர்திருத்தத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட மாவீரன் ஷெர்ஷா, ஆப்கன் தி கிரேட் என்று அழைக்கப்பட்ட மாவீரன் ஷெர்ஷா சாதனைகளுக்கு எல்லையே கிடையாது. அந்த அவர்களுடைய நிர்வாக சீர்திருத்தம் தந்தன, அதுக்கு தான் சொல்றோம். அதை பத்தி மட்டுமே ஆய்வு செஞ்சோம்னு வச்சுங்களேன், அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய நிர்வாகத்தை மட்டுமே நம்ம ஆய்வு செஞ்சோம் சொன்னா, இன்னைக்கு இந்த ஜனநாயக நாட்டை 110 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அந்த துறைகளுக்கான வழிமுறைகள், அவர்கள் செயல்படுகின்ற அந்த வழிமுறைகள் அத்துணைக்கும் வழிகாட்டுதல் எங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கதான், அங்கிருந்து எடுக்கப்பட்ட விஷயம், அங்கிருந்து காட்டப்பட்ட வழிமுறை தான் இத்தனை துறைகளாகவோ பிரிக்கப்பட்ட ஒரு நாட்டை பிரித்து துறைகளை பிரித்து அவருக்கு பொறுப்புகள் கொடுத்து அந்த பொறுப்புகளுக்கு அதற்கு உரிய மனிதர்களை அமர்த்தி நிர்வாகம் நீதியாக செயல்பட வேண்டும் என்பதை வழிகாட்டி விட்டு சென்றவர் மாவீரர் ஷெர்ஷா. சரியா? இப்போ அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிர்வாக சீர்திருத்தத்திலிருந்து இந்த மண்ணுக்கு என்னவெல்லாம் சாதனைகள் செய்தாருங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மன்னர்களை பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்து பார்க்க போக வேண்டிய விஷயம் என்பது, நாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுடைய ஆட்சியில, சுல்தான்களுடைய ஆட்சியிலும், துருக்கியினுடைய அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்களுடைய ஆட்சியிலும், ஆப்கானியர்களுடைய ஆட்சியிலும், முகலாயர்களுடைய ஆரம்ப ஆட்சியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த இந்திய பேரரசு என்பது இப்போது வல்லரசாக உயரப்போகிறது. பொருளாதாரத்தினுடைய வல்லரசு, தி எகனாமிக்கல் சூப்பர் பவர் இன் தி வேர்ல்ட், உலகின் பொருளாதார வல்லரசாக இந்திய முகலாய பேரரசு மாறப்போகிறது. அப்படி மாறுவதற்கும் மாற்றியதற்கும் கோலோச்சியதற்கும் காரணமான ஜஹாங்கீர், முகலாய மன்னர்களிலே மிகச்சிறந்த ஆட்சி முறையை கொடுத்த பொருளாதார வல்லரசாக மாற்றிய ஜஹாங்கீரும் அவர் செய்த நடவடிக்கைகளும் நாம் பார்ப்போம்.
சிஎம்என் வெளியீடுகளான அறிவு நூல்கள் மற்றும் விசிடிக்கள், சச்சார் கமிஷன் அறிக்கை, வக்ஃப் சொத்துக்களை மீட்போம், ஈரான் அமெரிக்காவின் சதி, மாவீரர்களை உருவாக்கிய மதரசாக்கள், மாமன்னர் அவுரங்கசீப், டாக்டர் அம்பேத்கரும் முஸ்லிம்களும், ஒழியட்டும் வெளிநாட்டு மோகம், ஸ்பெயினில் இஸ்லாம், வரலாற்று ஆவணப்படம், பேராசிரியர் பெரியார்தாசன் முழங்கிய முகலாயர்களின் ஆட்சி முறைகள், நாஞ்சில் சம்பத்தின் மாவீரன் திப்பு சுல்தான் மற்றும் பல அறிவு நூல்கள், கல்வி நூல்கள் கிடைக்கும் இடம் சிஎம்என், புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, சென்னை 1. நாம் எந்த ஒரு முடிவை எடுக்க விரும்பினாலும் அல்லது ஒரு முக்கியமான முடிவு குறித்து, ஒரு முக்கியமான விஷயம் குறித்து கலந்து ஆலோசிக்கின்ற போதும் அந்த பிரச்சனையினுடைய வரலாறு என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வோம். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, சமூக பிரச்சனையிலும் சரி, நாட்டினுடைய பிரச்சனையிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுகின்ற போதுதான் சரியான வழிமுறை நமக்கு அதிலிருந்து கிடைக்கும். அடுத்து செல்வதற்கான, அடுத்து முடிவெடுப்பதற்கான இறுதியான வழிமுறை நமக்கு கிடைக்கும். ஆக ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது அந்த சமுதாயம் சார்ந்திருக்கின்ற, அந்த சமுதாயம் மனதில் வைத்திருக்கின்ற, உள்வாங்கி இருக்கின்ற வரலாற்று விஷயங்களை பொறுத்தே அமையும். வரலாறு தெரியாத சமுதாயம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆக வரலாற்றிலே அதற்காக நாம் முழுமையாக இந்த ஒரு மாசம் ஃபுல்லா வரலாற்று கிளாஸே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது போர் அடிச்சு போயிடும். இன்னைக்கு தேவைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், இன்னைக்கு இப்ப நம்ம இனிமேல் சொல்ல வர இருக்கின்ற விஷயங்களுக்கு இந்த விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்கின்ற போதுதான் ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். அதன் அடிப்படையில் கடந்த ஒரு சில நாட்களாக இஸ்லாம் எப்படி தமிழகத்திற்கு வந்தது, வட இந்தியாவிற்கு எப்படி வந்தது, அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் என்ன செய்தார்கள், எதை சாதித்தார்கள், அதன் அடிப்படையிலே நாம் பார்த்து வந்தோம். அந்த விஷயத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக முகலாய பேரரசு, முஸ்லிம்கள் இந்த இந்தியாவை ஆண்டார்கள் என்று சொல்லுகின்ற போதே முகலாய பேரரசை தான் சொல்லுவாங்க. முகலாயர்கள் ஆண்டார்கள், ஷாஜஹான், அக்பர் தி கிரேட், பாபர் அப்படின்னு, பாபர் எல்லாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாபர் தான் ஃபவுண்டர் ஆஃப் தி முகல் எம்பையர். 1526 பாபர் வந்தார். பாபருடைய மகன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நடக்கிற சம்பவம் இருக்கு பாருங்க. ஜஹாங்கீர் பீரியட்ல இருந்து தான் முஸ்லிம்களுடைய ஒரு பக்கம் எழுச்சி, ஒரு பக்கம் வீழ்ச்சி, இறுதியாக இது எல்லாம் நடக்க தொடங்குவது எப்போ வந்துச்சுன்னா இந்த ஜஹாங்கீருடைய பீரியட்ல இருந்து தான். ரொம்ப 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 ஒரு முக்கியமான வரலாற்று காலகட்டம் என்று அந்த காலகட்டத்தை தான் சொல்வார்கள். ஆக ஜஹாங்கீருடைய காலத்தில் முகலாய பேரரசு என்பது தி எக்கனாமிக்கல் சூப்பர் பவர் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு, முகலாய ஆட்சி சாம்ராஜ்யத்தினுடைய உச்சகட்டம், பொற்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் என்பது முஸ்லிம்களுடைய பொற்காலம், முஸ்லிம்கள் ஆண்ட வகையில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய காலம் என்பது ஜஹாங்கீருடைய காலத்தை சொல்வார்கள். காரணம், அந்த அளவுக்கு தொழில் புரட்சி. இந்த நாட்டில் விளையாத பொருட்களே கிடையாது. வெளிப்படையா சொல்றாங்க. நீங்க எல்லாம் இதை படிச்சு பாருங்க. இப்ப நம்ம வரலாற்றினுடைய எல்லா செய்தியும் சொல்லல, நீங்க படிக்கணுங்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கணும், பாயிண்ட் அவுட்டா தான் சொல்றோம். காரணம் என்ன, இதன் மூலமாக தூண்டப்பட்டு இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் வர வேண்டும். அது குறித்து ஆய்வுகளும் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ரொம்ப ரொம்ப உன்னதமான ஆட்சி, அதாவது பொருளாதார வல்லரசாக விளங்கிய ஜஹாங்கீருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னு சொன்னா விளையாத பொருட்களே கிடையாது. அத்தனை விளைஞ்சிச்சு இந்திய மண்ணில், எல்லா பொருளும் விளைஞ்சிச்சு. அதுலயும் முக்கியமாக இந்த வாசனை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மசாலா பொருட்கள், அதனுடைய மூலப்பொருட்கள், கிராம்பு, பட்டை, மிளகு, சீரகம், அது இதுன்னு ஏகப்பட்டது. அப்ப உலக நாடுகளுக்கெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய, அந்த நாடுகளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியாவிலே உற்பத்தியானது. அதன் காரணமாக வெளிநாடு, எல்லா நாடுகளிலிருந்தும் வணிகர்கள், வியாபாரிகள் ஹோல்சேல் அங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறது, கடல் வாணிபம் பெருகியது, பல தொழிற்சாலைகள் உருவாகின. என்னென்ன தொழிற்சாலை பாருங்க. அந்த நேரத்தில் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாருங்க, உலகினுடைய பொருளாதார வல்லரசு எது, ஜஹாங்கீருடைய இந்த முகலாய பேரரசு. 7 கோடி மக்கள், 7 கோடி மக்கள் வாழ்ந்த அந்த பகுதி தான் அத்தனை பொருட்களையும் உற்பத்தி செஞ்சு. இன்னைக்கு இருக்கிற குஜராத் இருக்கு பாருங்க, இந்த குஜராத்தினுடைய சூரத் நகர்ல இருந்து தான் அவ்வளவு பொருள் ஏற்றுமதி ஆனிச்சு. இங்க ஒரு பக்கம் அரபு நாடுகளுக்கு, இன்னொரு பக்கம் சீன பிரதேசங்கள், சில்க் ரோடு வழியாக, சாலைகள் வழியாக போறது, துணை கண்டங்கள் முழுவதும், அந்த பகுதிகள் முழுவதும் பொருட்கள் ஏற்றுமதியாயின வெளிநாடுகளில் இருந்து. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டச்சு, டென்மார்க்ல இருந்து தான் கப்பலா வாங்கி ஃபுல்லா சரக்கு அள்ளிக்கிட்டு போனாங்க.
டச்சுக்காரர்கள். அதுக்கப்புறமா தான் போர்ச்சுகீசியர்கள் வர்றாங்க. அப்ப போர்ச்சுகீசியரும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க, அவருடைய பீரியட்ல ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா கோலோச்சி இருந்தது டச்சுக்காரர்கள். டென்மார்க் மக்கள் தான் இங்க இருந்து அந்த வாங்கிட்டு கப்பல்ல கொண்டு போயிட்டு ஐரோப்பிய நாடுகள்ல விற்றார்கள். அதுல பாருங்க, ஜவுளி தொழில், காகிதம், இந்த பேப்பர் உற்பத்தி, சக்கர ஆலை, உலோகத் தொழில், பருத்தி, பட்டு, கம்பளம் எல்லாம், அது இல்லாம உலகம் முழுவதற்கும் இந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆயின. தோல் பதின்று பாருங்க, இப்போ வந்துட்டு அது தமிழகத்துல அது சற்று நலிஞ்சு போயிருக்குது. ஆனா அந்த நேரத்துல ஜஹாங்கீருடைய பீரியட்ல தோல் பதனிடும் தொழில் மூலம் தயாரிக்கப்பட்ட தோல் பைகள் தான் அரேபியா முழுவதும் பயன்படுத்தப்பட்டன. அரபு நாடுகள்ல இங்க இந்தியால இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த தோல் பை தான் ஃபுல்லா பயன்படுத்தப்பட்டன. இது மட்டுமா, தொழிற்சாலைகள் பாருங்க, கப்பல் கட்டும் துறைமுகம் எங்க பெங்கால்ல, வங்கக்கடல்ல ஒரு துறைமுகம், அதே போன்ற இந்த சைடு அரபிக்கடல்ல ஒரு துறைமுகம், கப்பல் கட்டுற துறைமுகம். உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பலை இங்கதான் கட்டினார்கள். எவ்வளவோ கடல் வாணிபத்தில் கோலோச்சி இருந்த டென்மார்க்கா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், கப்பலை கட்டி புதிய கப்பல் வாங்குவதற்கு இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. அப்ப ஜஹாங்கீருடைய பீரியட்ல கல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் உலகத்தினுடைய மிகப்பெரிய அளவிலான கப்பலை கட்டியது. வேற எங்கேயும் அந்த அளவுக்கு கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பே கிடையாது, அங்கதான் கட்டினாங்க. அப்ப இந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை ஜஹாங்கீருடைய அந்த ஆட்சி காலத்துல, முகலாய பேரரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு டச்சுக்காரர்கள் பெரிய அளவிற்கு அவர்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், போர்ச்சுகீசியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற பொருட்களை வாங்கி கொண்டு போய் அங்க ஐரோப்பிய நாடுகளில் விற்பது போன்று இருந்தது. இந்த நேரத்திலேயே ஜஹாங்கீருடைய காலத்தில் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஜஹாங்கீருக்கு சொந்தமா கப்பல், அவங்க மனைவிக்கு சொந்தமா கப்பல், பிள்ளைகளுக்கு சொந்தமா கப்பல், எல்லாம் ஜித்தா துறைமுகத்துக்கு இங்கே நேரடி சர்வீஸ், டைரக்ட் சர்வீஸ். வாரத்துல 2 கப்பல் ஜித்தா துறைமுகத்திலிருந்து நேரடியா சூரத்துக்கு வரும். அதே மாதிரி சூரத் இங்க இருந்து 2 கப்பல் போகும். எல்லாருமே வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால செல்வ செழிப்பு, ஏற்றுமதி மிகப்பெரிய அளவிற்கு போனது, இறக்குமதி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு மாதிரி இல்ல. இன்னைக்கு என்னாச்சு, இறக்குமதி அதிகமா இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயம் தேவைண்டா கூட உடனே அங்கிருந்து வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்துடுறோம், வெளிநாட்டில கொண்டு வந்து சொல்லிட்டு இறக்குமதி அதிகமாக இருக்கிறது, ஏற்றுமதி குறைந்திருக்கிறது. இது போன்றல்ல, அன்றைக்கு உற்பத்தியான பொருட்களுக்கு முறையான விலை கிடைத்தது. வேளாண் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள், அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், அவர்கள் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு அவர்களே விலை நிர்ணயித்தார்கள். அதன் காரணமாக இப்படி பல்கி பெருகி கொண்டிருந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஆயிற்று என்றால், டென்மார்க்குக்காரர்கள், டச்சுக்காரர்கள் தான் இங்கிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு போய் ஐரோப்பா முழுவதும் விற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த பொருட்களிலே முக்கிய இடத்தை பெற்றது எது? நான் முன்பே உங்களுக்கு சொல்லி காட்டியது போல மிளகு. இந்த குறுமளவு இருக்கு பாருங்க, இந்த மிளகு என்பது முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. அதுதான் அதிக அளவுல அங்க சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு, விற்பனை ஆகி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இங்கே டென்மார்க் டச்சுக்காரர்கள் மிளகை வாங்கி கொண்டு போய் லண்டன் மார்க்கெட்ல விற்கின்ற நேரத்தில் அந்த மிளகிற்கான விலையை, இப்போ ஒரு டன்னு வச்சுங்க, 1000 கிலோக்கு 5 காசு அளவுக்கு, அன்னைக்கு இருந்தது ஷில்லிங் சொல்லுவாங்க, 5 காசு அளவுக்கு ரேட்டை உயர்த்துறாங்க. இந்த மிளகுடைய விலையை 1000 கிலோக்கு வெறும் 5 காசு, ஏற்கனவே வச்சிருந்த விலையில் 5 காசு ரேட்டை உயர்த்துகிறார்கள். இதற்கு இந்த விலையை உயர்த்தியதன் காரணமாக டச்சுக்காரர்களுக்கும் அங்கே அந்த பொருட்களை வாங்கிய லண்டனிலே வாழ்ந்த வியாபாரிகளுக்கும் சண்டை வருது. நீ எப்படி நீ ரேட்டை ஏத்தலாம், நீ திடீர்னு நீ ரேட்டை ஏத்திட்டேன்னு சொல்லி வாக்குவாதம் வருகிறது, சண்டை வருகிறது. இந்த சண்டையின் காரணமாக ஒரு 24 வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து, நல்லா கவனிச்சிங்க, லண்டனிலே இருக்கக்கூடிய முக்கியமாக வசதி படைத்த 24 வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து, இனிமே டச்சுக்காரன் நம்ம வியாபாரம் பண்ண முடியாது, இவன் எங்க இருந்து வாங்கிட்டு வர்றானோ அந்த இடத்துக்கு நாமே போய் வாங்கிட்டு வருவோம், அப்பதான் நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியும், இவன் ரேட் ஜாஸ்தி வச்சு விற்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில 24 பேர் ஒன்று சேர்ந்து 72,000 பவுண்டு முதலீடு செய்து முதலாக ஒரு கம்பெனியை தொடங்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனி. இந்த என்ன வந்தது ஒண்ணே என்ன பண்றாங்க, ஒரு ஆளை முதல்ல அனுப்புவோம், அனுப்பி ஜஹாங்கீருடைய ஆட்சி அங்க இதுக்கு போக சொல்லுவோம், இந்தியாவுக்கு போக சொல்லுவோம், இந்தியால இது எங்க விளையுது, எப்படி எங்க இருந்து வாங்குறாங்க, எங்க வாங்கினா சீப்பா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புறாங்க. அந்த ஆளு கப்பல்ல வர்றாரு. அவர் ஒரு வயதானவர். அவருடைய பெயர் தான் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்கின்ற நபர். அவர் 1599 இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில, 17ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் 1600களில் இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் என்கின்ற நபர்
சூரத் துறைமுகத்தை வந்து இறங்குகிறார். முதலாக ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய சார்பாக ஒரு வியாபாரி வந்து இறங்குகிறார். அவர் வந்து இறங்கி சூரத்துக்குள்ள முதல்ல போகும்போதே பார்க்கிறாரு, குவியலா அந்த வாசனை திரவியங்கள். ஒரு பக்கம் மிளகு குமிஞ்சு கிடக்குது, ஒரு பக்கம் பட்டை, ஏலை, கிராம்பு எல்லாம் குமிஞ்சு கிடக்குது. ஜவுளி ஒரு பக்கம், உலகத்தொழில் ஒரு பக்கம், காகிதம் ஒரு பக்கம், சக்கரை ஒரு பக்கம். இதை பார்த்த உடனே பிரமிச்சு போறாரு. என்னடா இது, நம்ம எங்க வந்தோம்? இவ்வளவு பெரிய பொருட்கள் நிறைந்த ஒரு மண்ணா இது, இவ்வளவு பொருட்களை விளைவிக்கக்கூடிய மண்ணா இதுன்னு வியந்து போகிறார். அவருக்கு ஆச்சரியம்னாலும் அவ்வளவு ஆச்சரியம். அவன் இதுவரைக்கும் வாழ்நாள்ல அவ்வளவு பார்த்ததே கிடையாது. அவன் என்ன செய்யறான், நேரா அந்த வில்லியம் ஹாக்கின்ஸ்ங்கிறவன் என்ன செய்யறான், நேரா மன்னரை சந்திக்க வேண்டும், ஜஹாங்கீரை சந்திக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கிறான். அப்ப அரசு ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு ஏற்பாடு செய்து ஜஹாங்கீரை சந்திக்க வைக்கிறார்கள். அப்ப சந்திக்க வைக்கின்ற நேரத்தில் அவன், உங்கள் நாட்டிலே எங்கள் ஆங்கில கம்பெனியை நாங்கள் நடத்துவதற்கு அல்லது திறப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறார். அவரும் அதை நாம் பற்றி பரிசீலிப்போம் என்று சொல்லி அவரை அந்த பிரதேசங்கள் முழுவதும் சுற்றி காண்பிப்பதற்கு, முகலாய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாவற்றையும் சுற்றி காண்பிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த உலகின் பொருளாதார வல்லரசுக்கு எதிராக நிற்கக்கூடியது, அதாவது அதற்கு நிகராக வெறும் 50 லட்சம் மக்களே வாழக்கூடிய விக்டோரியா மகாராணி ஆளக்கூடிய நமது லண்டன் எங்கே, இங்கிலாந்து எங்கே, 7 கோடி மக்களை உள்ளடக்கிய இந்த அற்புதமான பூமி பொருளாதார வல்லரசு எங்கே அப்படின்னு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கிறார். வெறும் 50 லட்சம் வாழக்கூடிய விக்டோரியா மகாராணி ஆட்சியின் உட்பட்ட அந்த இங்கிலாந்து எங்கே, 7 கோடி மக்கள் வாழக்கூடிய முகலாய பேரரசு உலகின் பொருளாதார வல்லரசு எங்கே அப்படின்னு பார்த்து வியந்து போய், இந்த இடம் தான் நமக்கு சொர்க்கம், இதுலதான் நம்ம வந்துட்டு முழுமையா ஆட்சி செய்யணும் என்று திட்டம் போட்டு அதுல இருந்து அவர் போயிடுறார். போயிட்டு சர் தாமஸ் ரோ என்ற அடுத்த ஒருத்தர் வர்றார். இவர் போய் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் போகும்போதே நிறைய பொருட்களை வந்துட்டு வாங்கிட்டு போறார். வாங்கிட்டு போய் வித்த வகையில பெரிய லாபம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. சர் தாமஸ் ரோ என்பவர் வருகிறார். இப்படி அவர் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ஜஹாங்கீர்கிட்ட நேரடியாக முறையிடுகிறார். எங்கள் மன்னர் வந்துட்டு எங்க அனுமதி கேட்டிருக்கிறார், அதனால நீங்க வந்து எங்க மன்னருக்கு ஒரு கடிதம் கொடுங்கள், அதிகாரப்பூர்வமாக நான் அனுமதி கொடுக்கிறேன்னு ஒரு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அந்த கடிதம் பாருங்க, ஜஹாங்கீர் எவ்வளவு தூரம் வந்துட்டு இவர்களை நம்பினார்கள்னு பாருங்க. இந்த இடத்துலதான் திறந்து விட்டது கேட்ட முதலாக வெள்ளையர்கள் உள்ளே கால் வைத்தது. ஜஹாங்கீருடைய பீரியட்ல இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தாரு, அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வர்றாரு. இந்த இடத்துலதான் கால் பதிக்கிறார்கள். பதித்து இந்த பூமியையும் அது விளைவிக்கக்கூடிய ஆற்றலையும் குமிந்து கிடக்கின்ற பொருட்களையும் செல்வத்தையும் பார்த்தவுடன் அவர்களுக்கு தூக்கமே வரல. உலகத்தினுடைய சொர்க்கம் இந்த இடம்தான், இதை எப்படி கொள்ளையடிப்பது, சுரண்டுவது என்கின்ற அடிப்படையிலேயே திட்டம் தீட்ட ஆரம்பித்தார்கள். ஜஹாங்கீர் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் அனைத்து பேச்சுக்களும் சூழ்ச்சியின் அடிப்படையில் அமைந்தது. ஜஹாங்கீர் திறந்த மனதுடன் இருந்தார். அவர் வியாபாரம் இன்னும் பெருக வேண்டும் என்று நினைத்தார். இப்ப எப்படி திறந்து விடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி இப்ப எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாம திறந்து விட்டாங்கல்ல, திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவர் வியாபாரம் குமிய வேண்டும், பெருக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் திட்டமிட்டார். அதன்படி அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்குன்னா ஜேம்ஸ், அதாவது முதலாம் ஜேம்ஸுக்கு, அவர் தான் அரசர். 1617 கடிதம் எழுதுகிறார். ஜஹாங்கீர் எழுதுறார் ஒரு பெரிய கடிதம். அதுல ஒரே ஒரு பேராகிராஃப் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. I have given my general command to all the kingdoms and ports of my dominions to receive all the merchants of English nation as the subjects of my friend, that in what place soever they choose to live, they may have free liberty without any restraint, and at what port soever they shall arrive, that neither Portugal nor any other shall dare to molest their quite, and in what city soever they shall have residence, I have commanded all my governors and captains to give them freedom answerable to their own desires, to sell, to buy, and to transport into their country at their pleasure. என்ன சொல்றார் அப்படின்னா, ஜஹாங்கீர் அவர் எழுதின கடிதத்தில் பாருங்க, ரொம்ப விரிவா அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு பேராகிராஃபுடைய தமிழாக்கத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. ஆங்கில தேசத்தில் இருந்து வரும் வணிகர்களை என்னுடைய தோழர்களுக்கு அளிப்பது போன்று வரவேற்பை அளித்திடுமாறு எனது ஆட்சிக்கு உட்பட்ட கவர்னர்களுக்கும் படை தளபதிகளுக்கும் நான் உத்தரவிட்டுள்ளேன். திறந்துட்டார், எங்க வேணாம் போ அப்படின்னு சொல்லி. மேலும் ஆங்கில வணிகர்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வாழலாம், எந்த தடையும் இல்லாத சுதந்திர வாழ்க்கை வாழ்வதற்கும், எந்த துறைமுகத்திலும் வந்து இறங்கிடவும், எந்த நகரத்தில் வேண்டுமானாலும் வாழ்ந்திடவும், அவர்கள் வசதிக்கேற்ப சுதந்திரமாக பொருட்களை வாங்கவும்
விற்கவும் அவைகளை தங்கள் நாட்டிற்கு கொண்டு செல்லவும் உள்ளன்போடு உத்தரவிட்டுள்ளேன். இவற்றுக்கு போர்ச்சுகீசியர்களோ அல்லது வேறு யாரும் தடங்கல் ஏற்படாமல் பாதுகாப்பு அளித்திடுமாறு எனது கவர்னர்களுக்கும் தளபதிகளுக்கும் நான் உத்தரவிட்டுள்ளேன் என்கின்ற இந்த கடிதத்தை 1617 முதலாம் ஜேம்ஸ் மன்னருக்கு ஜஹாங்கீர் எழுதுகிறார். இந்த கடிதம் சென்று அடைந்தவுடன் அவர்களுக்கு எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எந்த தடையும் கிடையாது. எங்க வேணாலும் நீங்க கம்பெனி ஆரம்பிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்க வாழலாம், எதை வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், எதை வேணாலும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தடையும் இல்லாத ஒரு சுதந்திரமான ஒரு போக்கை, அதாவது வெளிப்படைய திறந்து விட்டார். அதனுடைய நிலையாக இன்றைக்கு அது மாதிரி தான் நடக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கு நடக்கிறது. அப்ப அதனுடைய விளைவு என்ன ஆச்சு? அன்னைக்கு கொஞ்சமா வந்தாங்க வெள்ளைக்காரர்கள், ஃபர்ஸ்ட் வியாபாரம் செய்வது போன்று வந்து இறங்கினார்கள். அப்படி வந்து இறங்குகின்ற நேரத்தில் அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்தார்கள். எந்தெந்த பகுதி ஜஹாங்கீருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி, எந்தெந்த பகுதி ஜஹாங்கீர் அரசுக்கு கப்பம் செலுத்தக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க. அப்ப அந்த கப்பம் செலுத்தக்கூடிய பகுதி துறைமுக பகுதிகளிலே இருந்தா அதிலே வந்து இறங்குவது. எப்படி வர்றான் பாருங்க. அதே மாதிரி தான் சென்னைக்கு வந்தாங்க. இந்த சென்னை வந்து இறங்கி அதுக்கப்புறம் கல்கட்டாக்கு போனாங்க, சூரத்துக்கு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதிக்காக வந்து முதலில் பொருட்களை வாங்குகின்ற வியாபாரி போல் வந்தார்கள். பிறகு அந்த பொருட்களை வாங்குகின்ற நேரத்தில் எதுவும் ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சில படை வீரர்களை துணைக்கு அழைத்து வந்தார்கள். அதற்கு பிறகு அந்த பொருட்களை இங்கேயே பாதுகாத்து வைத்து அதை அவர்கள் நாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக இங்கு கிடங்குகளை அமைத்தார்கள். ஸ்டோர் ரூம் பண்ணாங்க. அப்ப அந்த ஸ்டோர் ரூமுக்கு காவலாளி தேவை. காவலாளி வந்தான். காவலாளி சும்மா வரல, துப்பாக்கியோட வந்தான். துப்பாக்கியை பார்த்தோன்னே இங்க உள்ள மக்கள் மிரண்டார்கள். என்னடா புதுசா ஒரு ஆயுதத்தை கொண்டுட்டு வர்றானே, அது வரைக்கும் இவங்க துப்பாக்கியை பார்த்தது கிடையாது. அப்ப துப்பாக்கி கொண்டு வந்தோடனே புதுசா ஒரு ஆயுதம் வருகிறது அப்படி அதையும் இவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளல. இந்த சூழ்நிலையில் ஜஹாங்கீருடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அப்படி வருகின்ற நேரத்தில் வெள்ளையர்களுடைய அந்த பலம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய தென்னக பகுதிகளிலே முழுமையாக கால் பதித்திருந்தார்கள். அவர் கால் பதித்து சும்மா இருக்கல. அவனுடைய நிறுவனத்திற்கு அவனுடைய பொருட்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு மட்டும் அவன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை. உள்ளூரில் இருக்கின்ற அரசர்களுக்கும் அவர்கள் ஆர்வம் ஊட்டி, ஆசை ஊட்டி, அவர்களுக்கு மது வகைகளை கொடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பை, உங்க பாதுகாப்பை நாங்க ஏத்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி அடிமை கூலிகளாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அவர்கள் முன் வந்தார்கள். அதை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கின்ற விஷயங்களிலும் அவர்கள் முழுமையாக அவர்களுக்கு அனுமதி அளித்து இறுதியாக சின்ன சின்ன பகுதிகளை, அதாவது அந்த ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி, கப்பம் செலுத்தக்கூடிய பகுதி, சின்ன சின்ன அரசர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் எல்லாம் தன்வசம் கொண்டு வந்து மிரட்டி ஒன்று தன்வசம் கொண்டு வருவது அல்லது படைபலத்தை உபயோகப்படுத்தி கொண்டு வருவது. இப்படி இந்த கடற்கரை ஓர பிரதேசங்களில் இவர்கள் கால் பதிக்க தொடங்கினார்கள். ஜஹாங்கீருடைய மரணத்திற்கு பிறகு ஷாஜஹான் வருகிறார். ஷாஜஹானுடைய ஆட்சியும் பொற்கால ஆட்சி, மிகச்சிறந்த ஆட்சி. அவர் கட்டிடக்கலையிலே சிறந்து விளங்கினார் என்று தெரியும். அதுக்குள்ள நம்ம டீப்பா போக தேவையில்லை. ஆக வெள்ளையர்களை கால் பதிக்க விட்டது ஜஹாங்கீர் செய்த மிகப்பெரிய குற்றம் என்றால் வரலாற்றை படிக்கின்ற பிற்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை, என்ன நடந்தது என்பதை படிக்கின்ற நமக்கு அதை பற்றி அது குற்றம் என்று தெரிகிறது. அன்னைக்கு அவருக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவங்க நல்ல மனசோட வர்றாங்க, வியாபாரம் செய்வாங்க அப்படின்டே நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அவர்களை எந்த விதமான தடையும் இல்லாமல் திறந்து விட்டார்கள். இன்னைக்கு அதே நிலைமைதாங்க நடக்குது. இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் வருது பாருங்க. கொக்கோ கோலா கம்பெனி வந்துச்சு கங்கை கொண்ட சோழபுரத்துல பாத்தீங்கன்னா 99 வருஷத்துக்கு நீ எவ்வளவு வேணா நிலத்தடி நீரை நீ உறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வறுமையானால் எந்த தடையும் கிடையாது. நீ அங்க கரண்டை யூஸ் பண்ணிக்கலாம், நிலத்தை யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வரியும் கிடையாது, வட்டி ஒண்ணும் கிடையாது. நீ பாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தடையே கிடையாது. ஹுண்டாய் கம்பெனி வருதா, ஒண்ணும் கிடையாது. 50 வருஷம் 60 வருஷம் 90 வருஷம் நிலத்துக்கு வரி கிடையாது, கரண்ட்டுக்கு பில்லு கிடையாது, எதுவும் கிடையாது. இது போன்று இதே அன்னைக்கு செஞ்ச ஜஹாங்கீர் செய்த தவறுகளை இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஜஹாங்கீரை ஏமாற்றி அவரை நம்ப வைத்து இந்த நாட்டை சுரண்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே திட்டம் போட்டு உலகின் பொருளாதார வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த முகலாய பேரரசை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், அங்கே உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை எல்லாம் சுரண்டி சென்று நாம் வாழ வேண்டும் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலேயே, சூழ்ச்சியின் அடிப்படையிலேயே வெள்ளையர் கூட்டம் வந்து இந்த கடற்கரை பகுதியில் ஃபுல்லா கால் பதித்தார்கள். இந்த நேரத்தில் ஜஹாங்கீருடைய ஆட்சி மாறி ஷாஜஹான் வருகிறார். ஷாஜஹானும் ஓரளவுக்கு, ஷாஜஹானுடைய ஆட்சியிலும் கூட இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அவர் கட்டடக்கலை அது இதுவும் பொருளாதார வல்லரசாகவும் திகழ்ந்தது. ஷாஜஹானுக்கு பிறகு என்ன நடந்தது
ரொம்ப ரொம்ப இக்கட்டான காலம். ஏன்னா அன்னைக்கு அவர்கள் விதைத்த விதை வெள்ளையர்களுடைய கைக்கு இந்த தென்னகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கியவுடன் இதனுடைய வீரியம் எப்போது தெரிய தொடங்கியது என்றால் அவுரங்கசீப்பினுடைய ஆட்சியில் தான் தெரிய தொடங்கியது. அதுலதான் வந்துட்டு சரி, இதுதான் சரியான காலகட்டம், நெருக்குதல் கொடுத்து முழுமையாக நம்மளுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளாக மாற்றுவதற்கு சரியான பகுதி என்று திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்தின் பின்னணியில் மிகப்பெரிய இன்னொன்றும் இருக்கிறது. மிகப்பெரிய திட்டம், உலகளாவிய திட்டம் ஒன்றும் இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வரலாறுகளை திருத்தி எழுதுவது, பள்ளி பாட புத்தகங்களை திருத்தி எழுதக்கூடிய சூழல் நிலவுகிறது. ஒரு செய்தியை முன்னால் ஆண்ட மன்னர்களுடைய செய்திகளை பற்றி தவறான செய்தி ஒரு இடத்திலே இடம்பெறுமேயானால் அது தவறு என்று சொல்வதற்கு சொல்லக்கூடியவன் அந்த வரலாற்று அறிவாற்றலை பெற்றிருக்க வேண்டும். இந்த நாட்டில் பல சமூகங்கள் வாழக்கூடிய இடத்தில் என்னுடைய அடையாளம் இல்லாமல் சென்று விடுவதற்கு நான் அனுமதிக்க கூடாது, என் சமூகத்தினுடைய அடையாளங்கள் அழிந்து போவதற்கு நான் அனுமதிக்க கூடாது என்றால் வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் இந்த பழைய வரலாறுகளை எல்லாம் தோண்டி துருவி எடுக்க வேண்டும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே, தொல்பொருள் ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும். ஓலைச்சுவடிகளை படிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களை உருவாக்க வேண்டும். கல்வெட்டுகளை படிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களை உருவாக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் கல்வி விழிப்புணர்வு மாநாடு மற்றும் கருத்தரங்கம், காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை குறித்த வழிகாட்டி முகாம்கள், வரலாற்று ஆய்வு மையம், சட்ட விழிப்புணர்வு மையம் என்று முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேன்மைக்காகவே உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு உங்களால் இயன்ற அளவு உதவிடுவீர். டிடி அல்லது செக் சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155780. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை, புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155780.